ஹாய் வியூவர்ஸ், நான் தான் யஷிகேசன் சத்யான்பு. இந்த வீடியோவில் கட்ஸ் இந்த படத்தோட திரைவங்கத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதைகள்னு கேட்டிங்கன்னா, கட்ஸ் சின்ன வயசில் அப்பாவை இழந்துடுறாரு. வளரும்போது அம்மாவும் இழந்துடுறாரு. அம்மா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நீ நான் வளர்ந்து வந்து நல்லா படித்து ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக மாதிரி ஒரு அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோ கஷ்டப்பட்டு நல்லா படித்து ஒரு போலீஸ் அதிகாரியாக மாதிரி நேர்மையான ஒரு மனுஷனாக இருக்கார். அவருக்கு அழகான ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பம், ஒரு குழந்தை சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காரு. எதிர்பாராத விதமாக அவங்களோட ஒய்ஃப் வந்து ஒரு கும்பலால் கொல்லப்படுறாங்க. யார் கொண்டாங்க, எதுக்காக கொண்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வலி வேதனையில் ஹீரோ அப்படியே முடக்கமாயிடுறாரு. தன்னோட மனைவியை கொன்னது யார், தன்னோட அப்பாவை கொன்னது யார், இதுக்கெல்லாம் யார் காரணம்னு சொல்லிட்டு அடுத்து ரிவெஞ்ச் அடிக்கிறார். கொலை பண்ணாரா இல்லையா, ஏன் அவங்களோட மனைவி கொலை பண்ணாங்க, அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி தேடி போகிறாரு. இதுதான் இந்த படத்தோட கட்ஸ். ஸோ இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்த்திங்கன்னா, சுதி நாராயணன் கர்ப்பிணி பெண்ணியாக நடிச்சிருப்பாங்க. ரொம்ப நீட்டாக அழகான யதார்த்தமான ஒரு நடிப்பு. அந்த கேரக்டர் என்ன பண்ணிருமோ அது தெளிவாக பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நான்சி காதல் மனைவியாக வந்திருக்காங்க. ஸோ அந்த மலையாள மிடுக்கு, அந்த மலையாள ஒரு ஸ்லாங்கு, அந்த ஐ கான்டாக்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கவரும் வகையில் அந்த ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ரங்கராஜ் வந்து அப்பா ரோல்லையும் மீசை மிடுக்கு ஒரு கிராமத்தால் மாதிரி நடிச்சிருந்தாலும், ஸோ இன்ஸ்பெக்டர் அதிகாரியாக கூடிய மகனாவோட காட்சியிலையும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. சண்டை காட்சிகளில் ரொம்ப அப்படியே கவர்ந்துருக்காரு. எமோஷனல் சீக்வன்ஸில் அப்படியே ஸ்க்ரீன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டு போயிருக்காருன்னு நான் சொல்லுவேன். டெல்லி கணேஷ் அவரோட ரோல் இன்ஸ்பெக்டர் கூட பயணிக்கூடிய ஒரு கான்ஸ்டபிளாக வராரு. அவருக்கு என்ன வேணுமோ கொடுத்துருக்காரு. அவர் நம்ம கூட இல்லைனாலும் அவரோட கடைசி படம் இதுதான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. சாய்தீனாவோட வில்லத்தனம் ரொம்ப நல்லாவே ஸ்க்ரீனில் ஒர்க் ஆகிருக்கு. எந்த அளவுக்கு நடிப்பு திறமை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சாய்தீனா அவரோட நடிப்பு திறமை வெளிப்படுத்தியிருக்காரு. ரொம்ப நீட்டான குவாலிட்டியான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்காரு சாய்தீனா. அறந்தாங்கி நிஷா, பிர்லா போஸ் இவங்களோட கதாபாத்திரம்லாம் கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. துணை கதாபாத்திரங்களும் சரி கூட இருக்கட்டும், அந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த சீக்வன்ஸாக கூட நல்லா நீட்டாகவே இருந்துச்சு. இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு பெரிய மைனஸாக பார்த்திங்கன்னா, காட்சி ஃப்ளாஷ்பேக் போகும்போது இந்த கதையை அந்த கதைன்னு சொல்லிட்டு கதைக்குள்ளே கதைன்னு போகும்போது கொஞ்சம் நர்வஸ் ஆகுது. இன்னொன்று தொய்வு ஏற்படுது கதையில். படத்தில் வந்து பாடல்கள் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். ஒளிப்பதிவு ஓரளவுக்கு தான் ரசிக்க வைக்கிறதை விட முழுமையாக நம்மளை படத்தை வந்து உள்ளே கொண்டு போகல நான் சொல்லுவேன். இது ஒரு கருத்துள்ள படம் தான். விவசாயத்தை பற்றியும் பூச்சிக்கொல்லியை பற்றியும், ஏன் இந்த விவசாயத்தை பற்றி சொன்னாங்க, விவசாயத்துக்கும் அவங்க அப்பா செத்ததுக்கு என்ன ஒரு சம்மந்தம், அவங்க ஒய்ஃபை கொண்டதுக்கு என்ன சம்மந்தம், இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக சொன்ன ஒரு கருத்து கந்தசாமி படம் தான் நான் சொல்லுவேன். அறிமுக இயக்குனர் ரங்கராஜ் ஒரே ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு, ஒரே டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இவராகவே ஹீரோவை நடித்ததுனால ஹீரோவாக தன்னோட பங்களிப்பு படத்தில் முழுமையாக காமிச்சிருந்தாலும் டைரக்டராக இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் இந்த படம் ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்ந்துருக்காங்க கூட நான் சொல்லுவேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அப்படி தான் இருந்துச்சு. திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். எமோஷனல் காட்சிகள்லாம் படத்தில் ஸ்கோர் பண்ணிச்சு. அடுத்து என்ன காட்சி வரும், அடுத்து இப்படி தான் இருக்கும், கிளைமேக்ஸ் இப்படி தான் முடிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு யூகிக்க முடியல. காட்சி அமைப்பு இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ்களும் சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி சில காட்சி அமைப்புகள் இருப்பதனால படம் ரொம்ப தொய்வாக போகுது. இன்ட்ரோல் பேக் மேலே என்னடா படம் எப்படா முடிப்பீங்கன்னு ஆகிடுச்சு. ஆக மொத்தத்தில் இந்த கட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருத்துள்ள படமாக சொல்ல வந்திருக்காங்க. அது விவசாயத்தை பற்றி சொல்ல வந்திருக்காங்க. ஸோ வழக்கமான ஒரு திரைக்கதையாக இருந்தாலும் அது புதுமையை செஞ்சது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படம் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5. இது போன்ற சுவாரஸ்யமாக அடுத்த முறை சந்திப்பது உங்கள் யஷிகேசன் சத்யான்பு. பாய்.